என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்காரிக்க சமம். முதலாளி ஆகலான்னு பகல் கனவு காணாத, பலிக்காது. என் உதவி இல்லாம நீ எப்படி வாழ்ந்துடுறன்னு பாத்துற மாயா. வாடா வா. வாடா சந்திரா. வாமா, உள்ள வா. வாங்க பாட்டி. வாமா. வாடா. உட்காருமா. உட்கார்றா. போ. பாட்டி நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். இரு, நான் போய் உனக்கு காபி போட்டு எடுத்துன்னு வரேன். ஏய் நில்லு. என்ன பார்த்தா என்ன உங்க வீட்டுல காஃபி குடிக்க வந்த மாதிரி தெரியுதா? வாங்க அத்தை. எப்போ வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள. உட்காருங்க. ஏய் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்க மாட்டியா? சொல்லுமா. நேத்து என்னடி இவன் அவ்வளவு திட்டிருக்க? இவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என்ன காரியம் பண்ணிருப்பான்? நான் திட்டினதுக்கு குச்சிட்டு எங்கேயாவது ரோட்ல மலாந்து பார்த்திருப்பான். என்னமோ உன் பொண்ணு பாட்டுக்கு தாலி கழட்டி கையில கொடுத்துருக்கா, நீ ஒண்ணுமே பதில் சொல்லாம இருந்திருக்க. என்னடி இதெல்லாம்? ஏய், என்னடி இதெல்லாம்? சும்மா இருங்க, எனக்கே நேத்தா இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுமா எதுவும் பேசாம சும்மா இருந்திருக்க? அங்க வீடே ரெண்டு பட்டு கிடக்குதுடி. பெரியவங்க நாம தாண்டி பேசி ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். நான் ஏதாவது சொல்ல போறேன்னா, நான் பட்டதோட வலி எனக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும், என்னையே திருப்பி கேக்குறா. பண்ணணும்டி. நாம தானே உங்களுக்கு முன்னாடி நின்னு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அதே மாதிரி நம்ம இருக்கிற வரைக்கும் நாம தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும். இவங்க ரெண்டு பேரும் பேசலன்னா நாம அப்படியே கண்டுக்காம விட்டுடுறதா? மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கையில நில்லு. உனக்காக தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம். நீ பாட்டுக்கு என்னமோ கிளம்பி போயிட்டே இருக்கிற. இரு, பேசிட்டு போலாம். நீ அங்க போகலனா ஒண்ணு குடி முழுகி போயிடாது. அப்ப இங்க இருந்தா மட்டும்? நீங்க இல்லனா குடி முழுகி தாண்டி போகும். கையில பெரியவங்க சொல்றாங்கல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு இருறேன். சரிம்மா, இப்ப அவன் என்னதான் சொல்றான்? ஏய் கேக்குறால, எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லேன்டா. என்ன முடிவு பண்ணிருக்க? அக்கா, இப்போ கூட ஒன்றும் இல்லை. இனிமேட்டு நான் அவளை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். அவளை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். அப்படி என்ன ஒன்று நடந்துச்சுன்னா நீ என்னை நிற்க வச்சு கேள்வி கேளு. இனிமேட்டு அவள் சந்தோஷமாக இருப்பா. போதுமா? ஆனால் ஒன்றுக்கா, அவள் வேலைக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லுவே. மா அன்னைக்கே சொன்னல, வேலை எனக்கு முக்கியம், வேலை என்னோட கௌரவம். நீ என்ன இவ்வளவு தூரம் படிக்க வச்சதே அதுக்கு தானம்மா? வேலைக்கு போகாத கீழைக்கு போகாத நீ அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் இங்க வேணாமா? சொல்லிடு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்மா. அதுக்கு பெரியவங்க நாங்க மட்டும் இல்ல, நீங்களும் மனசார ஒரு முடிவு எடுக்கணும். மாப்பிள, பிரபா உங்க பொண்ணு கூட வாழ்றதுக்கு தயாரா இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் தான் கையிலுக்கு புத்திமதி சொல்லி சின்னஞ்சிறுசுங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். என்னடி முழிக்கிற? உன் பொண்ணுக்கு நல்ல விதமா எடுத்து சொல்லு. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? வாழ போறது அவதான், அவதான் முடிவு எடுக்கணும்.
என் பொண்ணு எடுக்கிற முடிவுல தான் எல்லாமே இருக்கு. கையில நீயே சொல்லு. கையில பெரியவங்களே இவ்வளவு தூரம் மதிச்சு வந்து கேக்குறாங்க. உன் மனசுல இருக்கிறத சொல்லுமா. ஏய், தைரியமா சொல்லுடி. இது உன் வாழ்க்கை, நீ தான் முடிவெடுக்கணும். 2 நாள் வாழ்றது, அப்புறம் அடுத்துட்டு திரும்பி ஓடி வர்றது, இதெல்லாம் நடந்தா புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையே நடத்த முடியாது. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதிலா சொல்லு. மா, நான் வாழ்றேன். ஆனா அங்கெல்லாம் போய் என்னால வாழ முடியாது. நான் இங்க தான் இருப்பேன். வேலைக்கு தான் போவேன். நான் வேலைக்கு போறத பத்தி யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அதே மாதிரி நானா அவங்க கிட்ட சகஜமா பேசுற வரைக்கும் அவங்களா என் கூட பேசக்கூடாது. என் மனசுல இருக்க வலி, அந்த காயெல்லாம் ஆறணுமா? அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியும்னா இங்க இருக்க சொல்லு. சரிம்மா, அவன் இங்கதான் இருப்பான். மோ என்னம்மா எல்லாத்தையும் நீயே சொல்லின்னு இருக்க? நான் அவளுக்கா இவ்வளவு தூரம் இறங்கி வந்தே பெரிய விஷயம். பா, நீ ஒண்ணு எங்களுக்காகலாம் இறங்கி வர வேணாம். நீ உச்சத்திலேயே உக்காந்து நிறு. உன்னை யாரும் இங்க இறங்கி வர சொல்லல. ஏய், இவ ஒருத்தி வதண்டாவதம் பேசிக்கிட்டு. சின்ன சிறுசுங்க கோவத்துல அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நாம எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறாங்க. இல்லம்மா, இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. என் மேல நம்பிக்கை இருந்தா அவளை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க சொல்லு. அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அதெல்லாம் அனுப்ப முடியாது. என் பொண்ணு கொஞ்ச நாளைக்கு என் கூட இங்கதான் இருப்பா. முதல்ல நீ இங்க ஒழுங்கா வாழ்ந்து காட்டு. அதுக்கப்புறம் நீ எங்கேயாவது கூட்டு போய் இருந்துக்கோ. நீ சொல்றதுதாம்மா கரெக்ட். கொஞ்ச நாள் நான் இங்க தான் இருப்பேன். மத்ததெல்லாம் அப்புறமா தான். நீங்க இங்கேயே இருங்க. உங்களை என் புள்ள மாதிரி பாத்துக்கிறேன். எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமே சால்வ் ஆயிடும். என்னை நம்புங்க மாப்ள. அப்புறம் என்னடா, இங்கே இர. நல்லா வாழ்ற வழிய பாருடா. சரிம்மா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அது உங்க இஷ்டம். மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். அப்பா வரேன்ப்பா. சரிம்மா. வரேன் பாட்டி. இந்தாங்க. இருங்க தே, உட்காருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. அம்மா, நான் போய் உனக்கு தோசை ஊத்தி எடுத்துன்னு வரேன். மோ ரொம்ப அவமானமா இருக்குதுமா. டேய், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா போடா. மோ அவளுக்கு என்ன திமிரு இருந்தா நம்ம 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆபீஸ் போற அவார்டு போயிட்டே இருக்கா. ஐயோ, இப்படி எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா உனக்கு வாழ்க்கையே குறையாதாண்டா தெரியும். புரிஞ்சுக்கோடா. புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையே. இத பாரு, நீங்க தான் இருக்கணும். 2 பேரும் சந்தோஷமா வாழணும். என்ன புரியுதா? இரு வரேன். சந்திரா, சொல்லுமா. இந்த தோசை ஆயிடுச்சுமா. 2 நிமிஷத்துல எடுத்துன்னு வரேன். ஆண்டி, இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? வெஜிடபிள் சாண்ட்விச். இது என்னடி ஜூஸ்? செரி பழ ஜூஸா? கிரான்பெரி ஜூஸ். அவ்வளவுதானா? சந்தோஷ், இங்க இருக்க ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. இங்க இருக்க பாதி ஐட்டத்துக்கு எனக்கு பேர் கூட தெரியல. உனக்கு என்ன வேணுமோ நீயே சொல்லு. இருக்கா இல்லையா நான் சொல்றேன். ஆமா ஷெஃப், நான் வந்த உடனே எதுக்கு என்னென்ன டிஷ்னு கேட்டேன் தெரியுமா? ஏன் சந்தோஷ்? இல்ல, வெறும் சாதாரண பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நாம இத்தனை வெரைட்டியை சாப்பிட்றோம். இன்னும் பார்ட்டி, வெட்டிங், ரிசப்ஷனா கிராண்ட் பஃபே எப்படி இருக்கும்? நிறைய காசு வேஸ்டா இருக்கும் சந்தோஷ். வர வீக்கெண்ட்லயே இதெல்லாம் நம்ம பண்ண போறோம். எதுக்கு சந்தோஷ்? எதுக்கா? பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு எதுக்குன்னு வேற கேக்குறீங்களா? கல்யாணம் தான் சும்மா செலவில்லாம கோவிலே முடிச்சிட்டீங்க. ட்ரீட் எப்போ? அதுல என்ன இருக்கு சந்தோஷ்? வச்சுட்டா போச்சு. அங்கிள், சாதாரண பீடால ஆரம்பிச்சு பெங்காலி பீடா வரைக்கும் ஒரு 50 டைப் ஆஃப் பீடாவை நம்ம வைக்கிறோம். எவன் கல்யாணத்துலயும் இப்படி செஞ்சிருக்க கூடாது. சும்மா ஒவ்வொரு சின்ன சின்ன ஐட்டமும் பார்த்து பார்த்து செய்யணும். சும்மா ராஜா வீட்டு ரிசப்ஷன் மாதிரி இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். ஏன் தேங்க்ஸோட போய் மேடல நிக்க போறீங்களா?
ரிசப்ஷன் அன்னைக்கு மட்டும்தான் நீங்க ஃப்ரீ. அதுக்கு முன்னாடி ஃபுட் மெனு எல்லாமே உங்க இஷ்டம்தான். என்னென்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. ஃப்ரெஷ் ஜூஸ்ல இருந்து பெவரேஜஸ் வரைக்குமே 100 வெரைட்டிஸ் இருக்கு. 100 வெரைட்டிஸா? அப்புறம் வெஜிடபிள் சாலட், ஸ்பைசி மஷ்ரூம்ல இருந்து சவுத் இந்தியன் டிஷ்ல இருந்து பஞ்சாப் தாலி வரைக்கும். மஞ்சள் தாலி தெரியும், தங்க தாலி தெரியும். இது என்ன பஞ்சாப் தாலி? மாயாக்கு சீ ஃபுட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சீ ஃபுட்ஸ்ல மட்டும் நான் ஒரு 10-20 ஐட்டத்தை இறக்கி அசத்திடுறேன். என்ன மாயா நான் சொல்றது? எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்ன மாயா இப்படிலாம் பேசுற? இப்பதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. அவ மனசு கஷ்டப்படாதா? பாரா, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா. சரி சந்தோஷ், ஐ அம் டன். நீங்க பேசிட்டு இருங்க. அங்கிள் ஒரு நிமிஷம். சொல்லு சந்தோஷ். நாங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என் அப்பாவோட இருந்தீங்க, இப்ப என்னோட இருக்கிறீங்க. இது உங்களோட சொந்த தம்பியோட ரிசப்ஷன். நீங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது அங்கிள். தயவு செஞ்சு அவங்க மேல கோச்சிக்காதீங்க அங்கிள். அவன் என்ன செஞ்சிருந்தாலும் அவன் என் தம்பி சந்தோஷ், உன்னோட மாமா. நடந்தது என் விருப்பப்படி நடந்ததோ இல்லையோ, ஐ ஆல்வேஸ் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. Thank you so much கேகே. தேங்க்ஸ் அக்கா. மாயா, மாயா. மாயா என்னடி ஆச்சு? மாயா, என்னடி என்னாச்சு? மாயா என்னாச்சு? டாக்டரை கூப்பிடவா? இல்லப்பா. என்னாச்சு மாயா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல ஐம் ஆல் ரைட். ஜஸ்ட் தலை சுத்தி வாந்தி வந்துருச்சு. ஏதாவது ஃபுட் பாய்சன் இருக்குமோ? மாயா என்னடி என்னாச்சு? கொஞ்சம் இரு. என்ன மாயா என்னாச்சு? மாயா வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வா. என்னடி இது? உனக்கு என்ன பண்ணுது? பயப்படாதீங்க. மாயாக்கு ஒண்ணும் இல்ல. மாயா கவலைப்படாதம்மா, உனக்கு ஒண்ணும் இல்ல. யாருமா நீங்க? உன் செல்விக்கு சித்த வைத்தியம் பார்க்க வந்தாங்களே, அவங்க தான் சந்தோஷ். ஆமா சந்தோஷ், மூலிகை வேற மருந்துன்னு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஆமா, லெட் அஸ். ஐயா, உங்க பொண்ணுக்கு நான் தனியா வைத்தியம் பார்க்கணும். பார்க்கலாமா? அம்மா வாங்க நம்ம போலாம். மயா நான் சொல்றது கேளு. நீ எதுவும் பேசாத. நீங்க வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. சொல்லுங்கம்மா. உட்காரு, படுத்துக்கோ.
கைய கொடுமா. என்னம்மா? சந்தோஷோட நீ இணைஞ்சியா? என்னது? சந்தோஷோட இணைஞ்சியான்னு கேட்டேன். ஆமா. ஏன்? உன் வயித்துல கரு உண்டாயிருக்கு. என்னம்மா சொல்றீங்க? நீ மாசமா இருக்கேம்மா. சீக்கிரமே ஒரு குழந்தைக்கு தாயாக போற. நிஜமாவா சொல்றீங்க? நிஜந்தாம்மா. இது வரைக்கும் நான் நாடி பிடிச்சு பார்த்து அது தவறானதே இல்லை. இதுக்குதான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். பரவாயில்லம்மா, உன் கஷ்டத்துக்கெல்லாம் இனிமே பலன் கிடைக்கும். ஆமாம்மா, ஆமா. நான் சந்தோஷம் எவ்வளவு விரும்பினேன் தெரியுமா? இது வரைக்கும் என் வாழ்க்கை ஃபுல்லா நான் அவனை தவிர வேற யாரையுமே நினைச்சு பார்த்தது இல்ல. என்னோட மதிப்பு அவனுக்கு தெரியலம்மா. இத்தனை வருஷமா நான் அவன் மேல வச்சிருந்த அன்ப எவ்வளோ ஒருத்தைய கொண்டு வந்து என் கனவெல்லாம் சூக்கு நூறு ஆக்கிட்டான். உடஞ்ச கண்ணாடியை சேர்க்கிற மாதிரி என் வாழ்க்கைய நான் திரும்ப திரும்ப சேர்க்க வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு தான் எனக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கு. மாயா, மாயா, என்னடி ஆச்சு? அம்மா, நீங்க பாட்டியாக போறீங்க. மேடம், என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. மாயா, ஐயோ ஏ ராஜாத்தி. உம்மா. மாயா, பாபி டாலுக்கு ஒரு பேபி டாலா? நீ அழுகிறத பார்த்து நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம் தெரியுமா? அண்ணா அப்ப பயப்படல, இப்பதான் பயந்துட்டாரு. இனிமே வீடு ஃபுல்லா தாத்தா தாத்தான்னு சத்தம் தானே கேட்டுட்டு இருக்க போகுது. அப்ப நீ மட்டும் என்ன, நீயும் தான் தாத்தா. அண்ணே, எனக்கு இப்பதானே கல்யாணமே ஆயிருக்கு. மாயாவுக்கு குழந்தை பிறந்தா நீயும் தாத்தா தானே? போங்கண்ணே. இந்த ஒரு வாரிசால நீங்க இத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க. அந்த வாரிசு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே நான் கொடுக்கிற மருந்தை வேளா வேளைக்கு சாப்பிடணும். உனக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகும். தம்பி, உங்களுக்கு ரொம்ப தள்ளி போய் கல்யாணம் ஆயிருக்கு. உங்களுக்கும் ஒரு லேகியம் தரேன். சீக்கிரமாவே குழந்தை செல்வம் அம்மா, கிடைக்கும். தாயே தெய்வமே, என்ன ஆசீர்வாதம் என்னங்க பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க கால்ல போய் விடுறீங்க. யாரு? யார் கால்ல விழுந்தது? அது ஒண்ணும் இல்ல சந்தோஷ். புது தம்பதிங்க இல்லையா, அதான் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. மாயா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ நல்லதானே இருக்க? இப்பதான் சந்தோஷ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்பதான் மாயா எனக்கு நிம்மதியே வந்திருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இனிமே தான் சந்தோஷ் நான் தைரியமா இருக்க போறேன். என்னது? இல்ல, நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கீங்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன பயம்? நான் இனிமே எப்பவுமே சந்தோஷமா இருக்க போறேன். அப்ப என் கடமை முடிஞ்சது. நான் வரட்டுமா மாயா? ரொம்ப நன்றிமா.
இனிமே தான் நீ வேளா வேலைக்கு சாப்பிடணும், பத்திரமா இருக்கணும். எப்ப எது வேணாலும் என்ன கூப்பிடு. மாயா, நான் கிளம்புறேன். வரேங்க. செல்வி, செல்வி, இனிமே உன் வாரிசு மேல இந்த கெட்டவங்களோட கண்ணு படவே படாது. இதுதான் வழி, இதுதான் ஆண்டவனுடைய செயல். மாயாவை இந்த குடும்பம் பார்த்துக்கும், உன்னை நான் பார்த்துக்குவேன்.